இந்த உலகத்தில் கடவுள் யார் அப்படின்னா, நாம் பார்க்கக்கூடிய நிஜமான கடவுள்கள் யார் அப்படின்னா, இப்போ வந்து நாம் யாருன்னு ஆனால் நாம் வந்து ஒரு ஆடை அணிகிறோம் என்றால், இந்த ஆடையை வந்து யாரோ ஒருத்தர் நெய்தார்கள் அல்லவா. ஆனால் அவங்களுக்கு தெரியாது அவர்கள் அந்த நெய்கிற ஆடையை வந்து யார் உடுத்த போகிறாங்கன்னு தெரியாது. யாருன்னே தெரியாதவங்களுக்காக அவங்க கஷ்டப்பட்டு பார்த்து ஆடைகளை உற்பத்தி பண்ணி நம்ம கடையில் போய் வாங்கி போட்டுக்கிறோம். அந்த மாதிரி அவங்க தான் வந்து கடவுள். அதை விற்பனை செய்கிறாங்களா, மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு விற்பனை செய்கிற அவர்களும் கடவுள்கள் தான். அது மாதிரி வந்து ஒரு மருத்துவம் பார்க்கிறார்கள். நம்ம வந்து ஏதோ ஒரு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு போகிறோம். அப்போ நமக்கு நல்லாகணும்னு நினச்சிட்டு மருத்துவம் பார்க்குறாங்களா, அவங்களும் கடவுள், அந்த மருத்துவர்களும் கடவுள். அது மாதிரி ஒரு இன்ஜினியர் வந்து வீடு கட்டி கொடுக்குறாரு அப்படின்னா, அப்போ நம்ம வந்து அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி பார்த்து அந்த வீடை கட்டுறாங்க பாருங்கள், அவங்களும் கடவுள் தான். அப்போது அதே மாதிரி வந்து நீங்கள் எந்த ஒரு ஆசிரியர்கள், மாணவர்களுக்கு பாடம் கற்பிக்கிற ஆசிரியர்கள், அவர்களும் கடவுள். இந்த மாதிரி எந்த தொழில் செஞ்சாலும் அது வந்து பிறருக்கு சேவை செய்கிற நோக்கத்தோடு தான் எந்த ஒரு தொழிலும் இங்கே செய்யப்படுகிறது. யார் எந்த தொழில் செஞ்சாலும் பிறருக்கு சேவை செய்வதற்காகத்தான் அந்த தொழிலை அவங்க செய்கிறாங்க. அந்த தொழில் மூலமாக அவர்கள் பிறருக்கு சேவை செய்கிறார்கள். அப்படி இருக்கும்போது ஒரு அரசியல்வாதி, இந்த மக்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சி செயல்படுகிற அரசியல்வாதிகள், அவர்களும் கடவுள் தான். அப்படி நினைக்காத வெறும் சுயநலமாக இருக்காங்களே, மக்களை ஏமாற்றிக்கிட்டு நேர்மை இல்லாமல் லஞ்சம் வாங்கிட்டு ஊழல் பண்ணி அந்த மாதிரி அரசியல்வாதிகள் யாருன்னா சாத்தான்கள். அவங்கெல்லாம் கடவுள்கள் கிடையாது, சாத்தான்கள். அது நேர்மை இல்லாமல் திருடுறவங்க, ஏமாத்துறவங்க, கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காதவங்க, இவங்கெல்லாம் வந்து சாத்தான்கள். மதத்தை அடிப்படையாக கொண்டு வன்முறையை நிகழ்த்தி இந்த சமூகத்தில் அமைதி இல்லாமல் செய்கிறவர்கள், அவங்கெல்லாம் சாத்தான்கள். அது மாதிரி கடவுள்கள் யாருன்னே தெரியாது. இப்போ விவசாயி வந்து காய்கறிகளை உற்பத்தி பண்ணுறாங்க, பழங்களை உற்பத்தி பண்ணி சந்தைக்கு கொண்டு வந்து மக்களுக்கு கொண்டு சேர்க்குறாங்க. அப்படின்னா அந்த விவசாயிகள் வந்து கடவுள்கள். யாருன்னே தெரியாத அந்த மக்களுக்காக பார்த்து அந்த விவசாயத்தை பண்ணி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க பாருங்கள். அதை கொண்டு சேர்க்குறாங்க பாருங்கள் அந்த ஓட்டுநர்கள், அப்புறம் அந்த வியாபாரிகள், இவங்க எல்லாருமே கடவுள்கள் தான். மக்களுக்கு போய் கொண்டு சேர்க்கணும், காலங்காத்தால் அது வாடிடக்கூடாது, ஃப்ரெஷ்ஷாக அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே கடவுள்கள் தான். ஆக வந்து இந்த உலகத்தில் அப்போ யார் தான் கடவுள்? எல்லாருமே கடவுளை. நீங்களும் நானும் கடவுள் தான். இந்த மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நானும் ஏதோ ஒரு வகையில் என்னுடைய கடமையை நான் செய்கிறேன். என்னுடைய வேலை இந்த மாதிரி ஏதோ வீடியோ போட்டோன்னு வச்சுக்கோங்க, அதன் மூலம் அப்போ நானும் கடவுள் தான். நீங்களும் ஒரு தொழில் செய்கிறீங்க, தொழில் செய்து அதன் மூலம் இந்த மக்களுக்கு ஏதோ ஒரு சேவை செய்கிறீர்கள், தேவைகளை பூர்த்தி செய்கிறீர்கள். அப்படின்னா நீங்களும் கடவுள் தான், அவரும் கடவுள் தான். அவரும் அவருடைய செயலை செய்து, அவருடைய தொழிலை செய்து அதன் மூலம் மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்கிறார். ஆகையால் அவரும் கடவுள் தான். நீங்களும் கடவுள், நானும் கடவுள். அப்போ இந்த உலகத்தில் எல்லாருமே ஒரு தொழிலை செய்கிறாங்க அப்படின்னா எல்லாருமே கடவுள்கள் தான். யாருன்னே தெரியாதவங்களுக்காக அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யணுங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த தேவையை உற்பத்தி பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க பாருங்கள். அப்போ இந்த மக்கள் எல்லாருமே ஏதோ தொழில் செஞ்சு இது கொண்டு மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தான் எல்லோரும் உழைச்சிட்ருக்காங்க. அப்படின்னா இந்த உலகத்தில் எல்லாருமே கடவுள்களாக தான் இருக்கிறாங்க. அதனால் நீங்களும் கடவுள், அவரும் கடவுள். அதோ அந்த பார்த்து தெரியல பாருங்கள், தூரமாக ஒருத்தர் வந்துட்டுருக்கார் பாருங்கள், அவரும் கடவுள். அவரும் ஏதோ ஒரு தொழில் செய்வார். அப்படி பார்த்தா எல்லாருமே கடவுள்களாக இருக்கிறார்கள். இதுதான் வந்து நிஜமான கடவுள். இதுதான் வந்து நமக்கு உதவி செய்கிறவர்கள். ஒரு மருத்துவர்கள் அப்படின்னு பார்த்தா அவங்களும் வந்து மக்களுக்கு வந்து நல்லா செய்யணும், ஆரோக்கியமாக இருக்கணும். நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு உடலில் உள்ள நோய்களை குணப்படுத்துறதுக்காக அவங்க மருத்துவம் செய்கிறாங்க. அப்போ அவங்களும் கடவுள். எல்லாருமே மனுஷங்க, நமக்கு உதவி செய்கிறவங்க தான் நமக்கு கடவுள்களாக நாம் நினைக்க வேண்டும். அதுதான் வந்து அறிவுபூர்வமான கடவுள் என்கிற அந்த சிந்தனையை அறிவுபூர்வமான ஒரு கண்ணோட்டத்தில் இணைக்கின்ற ஒரு வழி. அதனால் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறத விட இதுதான் இந்த மாதிரி உதவி செய்கிறவங்கள நம்ம கடவுளுக்கு நம்ம என்ன மாதிரி முக்கியத்துவம் கொடுத்தோம் அந்த இடத்துக்கு உயர்த்துங்க. அவங்க செய்கிற வேலை பணத்தை கொடுத்தா இதெல்லாம் செய்ய முடியும், எல்லாராலையும் அந்த எண்ணம் இருக்குல்ல அவங்களுக்கு. அந்த ஒரு பார்த்து செய்கிறாங்களே, வெறும் பணத்துக்காக அதெல்லாம் அவங்க செய்யலை, பார்த்து செய்கிறாங்க. எல்லாருக்கும் வந்து நல்லா எல்லாம் போய் சேரணும், நம்ம செய்கிற செயல் அதன் மூலம் அவர்கள் பயனடைய வேண்டும் அப்படின்னு செய்கிறாங்களா, அந்த எண்ணம் இருக்குல்ல, அது வந்து வெறும் பணத்தினால வராது. அதை தாண்டி அவர்கள் ஏதோ ஒரு சேவை உணர்வு அதற்கு காரணமாக இருக்கிறது. ஆகையால் இவர்கள் தான். அதனால் கடவுளுங்கிறது இதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து நீங்கள் கையெடுத்து கும்பிடலாம். யாரிடமிருந்தும் நீங்கள் உதவி பெற்றால் உங்களுக்கு உதவி செய்வர்களை பார்த்து நீங்கள் கையெடுத்து கும்பிட, இருகரம் கூப்பி வணங்க வேண்டும். அது ரொம்ப நல்ல பண்பு. வாயால் நன்றி சொல்கிறத விட இரு கையால் கூப்பி கரம் கூப்பி நன்றி என்று சொல்வது
சாலச் சிறந்தது. அப்படி இருகரம் கூப்பி நீங்கள் வந்து நீங்கள் யாருக்கும் நன்றி சொல்கிறீங்க, உங்களுக்கு உதவி செய்தவர்களுக்கு நன்றி சொல்கிறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு மனுஷங்க மேலே உதவி மேலே உங்களுக்கு உதவிங்கிறது, மனுஷங்க செய்கிற உதவிங்கிறது எவ்வளோ பெரிய உயர்வானது என்கிற புரிதலை அடிப்படையாக கொண்டு தான் அந்த மாதிரி இருகரம் கூப்பி நீங்கள் அவர்களுக்கு நன்றி சொல்கிறீர்கள் என்று பொருள். அதனால் வந்து எங்கே நீங்கள் ஒரு மருத்துவரை பார்த்து சிகிச்சை செஞ்சாலும் அவங்ககிட்ட இருகரம் கூப்பி நன்றின்னு சொல்லிட்டு வாங்க. எந்த ஒரு உதவி யார்கிட்ட இருந்து பெற்றாலும் சரி, அவர்களிடம் இருகரம் கூப்பி நன்றி என்று சொல்வதன் மூலம் அவர்கள் செய்த நன்றியின் முக்கியத்துவத்தை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள் என்பதை வெளிப்படுத்துவதாகத்தான் அதன் பொருள். அப்படின்னா இப்போ ஒவ்வொருத்தரும் நான் இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், ஆசிரியர் ஆகணும், அரசியல்வாதி ஆகணும், முதலமைச்சர் ஆகணும், நடிகர் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கடவுளாகணும்னு நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். நான் கடவுளாக ஆக வேண்டும் என்பது தான் அதன் பொருள். நான் ஏதோ வந்து சும்மா வந்து அப்படி அதாவது வார்த்தைகளை வந்து அழகுபடுத்தி சுவாரஸ்யத்துக்காக சொல்கிறேன். இதுதான் உண்மை, இதுதாங்க உண்மை. அது மாதிரி ஒருத்தர் உன்னுடைய லட்சியம் என்ன அப்படின்னா நான் வந்து இன்ஜினியர் ஆக போகிறேன், டாக்டர் ஆக போகிறேன், ஆசிரியர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு என்ன அர்த்தம்? அதோட அர்த்தம் என்னென்னா நான் கடவுளாக போகிறேன் என்று அர்த்தம். இல்லை எனக்கு எந்த லட்சியமும் இல்லை, அப்போது வந்து நான் கடமைக்கே ஆனால் ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு தான் ஆகணும். தொழில் செய்வதன் மூலம் பிறர் தேவை பூர்த்தி செய்யப்படுகிறது. ஆக பிறர் தேவைகளை பூர்த்தி செய்கிற நீங்களும் ஒரு கடவுள்கள் தான். அப்படிங்கும்போது ஒரு லட்சியவாதிகள் இருக்குன்னா அவங்க யார் அப்படின்னா அவங்க வந்து அந்த கடவுள் பணி, அவர்கள் செய்கிற அந்த பணி இருக்குல்ல, அது கடவுள் பணி. அவங்க தொழில் மூலமாக அவர்கள் மக்களுக்கு செய்கிற பணி என்பது, சேவை என்பது கடவுள் பணி. கடவுளாக மாறி நீங்கள் மக்களுக்கு செய்கின்ற அந்த பணி. கடவுளுங்கிறது வந்து மக்களுக்கு சேவை செய்வாரா அப்படின்னா நமக்கு சிலையாக மதங்களில் உள்ள கடவுள் அவங்கெல்லாம் மக்களுக்கு சேவை செய்யவே மாட்டாங்க. ஆனால் வந்து நம்ம கண்ணால் பார்க்கலாம், உண்மையான கடவுளை கண்ணால் பார்க்கலாம். மக்களுக்கு சேவை மக்கள் எல்லாருமே ஏதோ ஒரு தொழில் செய்கிறாங்க, அந்த தொழில் மூலம் மக்களுடைய பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்கிறாங்கல்ல, அவங்க எல்லாருமே கடவுள்கள் தான். மக்களுக்கு சேவை செய்கிற கடவுள்கள் எவ்வளோ அறிவுபூர்வமான மக்களுக்கு. நீங்கள் மதத்தில் சொல்லப்படுகிற கடவுள், இந்து மதத்துலேயோ முஸ்லீம் மதத்துலேயோ மக்களுக்கு சேவை செய்கிற கடவுளை நீங்கள் எங்கேயா பார்த்துருக்கீங்களா? உங்கள் கண்ணால் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்க மாட்டீங்க. அது வந்து ஆனால் உண்மையிலேயே நீங்கள் பார்க்க முடியும். மக்களுக்கு சேவை செய்கிற கடவுள் யாருன்னா தனக்கு யாரென்றே தெரியாதவர்களுக்காகலாம் அவர்களுடைய தேவை பூர்த்தி செய்வதற்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில் செஞ்சு கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க எல்லாருமே கடவுள்கள் தான். அப்படி பார்த்தா நீங்களும் கடவுள், நானும் கடவுள். அதோ தெரியறாரு பாருங்க, சைக்கிளில் வராரு பாருங்க, பின்னாடி வந்து காய்கறி கூடையை வச்சுக்கிட்டு கூவி வியாபாரம் பண்ணிட்டு வராரு பாருங்க, அவரும் கடவுள். இதோ இந்த மளிகை கடையில் ஒருத்தர் உட்காந்து வியாபாரம் பார்த்துட்ருக்காரு, அவரும் கடவுள். மக்களுடைய மளிகை தேவைகளை பூர்த்தி செய்திருக்காரு, அவரும் உழைச்சிட்ருக்காரு. அந்த கடை பாருங்கள், அந்த ஒருத்தர் பஞ்சர் வெட்டிகிட்டு இருக்காரு பாருங்கள், சைக்கிள் கடை, அவரும் கடவுள். எல்லாருமே கடவுள். இதோ இந்த செருப்பு தைச்சிட்ருக்காரு பாருங்கள், அவரும் கடவுள். பார்த்தீங்களா? எல்லாருமே கடவுள். செருப்பு தைக்கிறவரும் கடவுள், எல்லாருமே கடவுள்.